நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி எபிரேயர் 4வது அதிகாரம் வசனம் 11, ஹீப்ரூஸ் சாப்டர் 4 verse 11. ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாத படிக்க நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாய் இருக்க கடவோம். இந்த வசனத்துல அந்த திருஷ்டாந்தத்தின்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன திருஷ்டாந்தம்னு சொல்லி இதற்கு முன்பாக இருக்கிற பகுதிகளிலே கொடுக்கப்பட்டிருக்கு. முக்கியமா 10வது வசனத்துல அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்திருந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். அப்போ தேவன் எப்படி எல்லா கிரியைகளையும் முடித்து இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசித்தாரோ அந்தபடியே தேவன் சொற்படி கேட்டு எல்லா கிரியைகளும் முடித்த ஒரு மனிதனும் அந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க முடியுங்கிறதே அந்த திருஷ்டாந்தமாக இருக்கு. இந்த இளைப்பாறுதலை நாம இழந்து போகாத படிக்க கீழ்ப்படியாமைக்குள்ளார நாம போகாம இருக்கணும். ஏன்னா இந்த கீழ்ப்படியாமையில விழுந்ததுனால்தான் இஸ்ரவேல்ல ஒரு கூட்ட சந்ததி அந்த கானான் என்னும் இளைப்பாறுதலுக்குள்ளார பிரவேசிக்க முடியாம போனாங்க. அதை பத்தி தான் இந்த அதிகாரத்துல இதற்கு முன்பாக இருக்கிற பகுதிகளில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படி வனாந்தரத்துல தேவனுக்கு கோபம் மூட்டி தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தின ஜனங்கள் இளைப்பாறுதலுக்குள்ளார பிரவேசிக்க முடியாம போனாங்க. இங்க குறிப்பிடப்பட்ட இந்த பகுதி மாத்திரம் இல்ல, நம்ம கொஞ்சம் நிதானிச்சு பார்த்தோம் ஆதாமும் ஏவாளும் ஏதேன் என்னும் இளைப்பாறுதலுக்குள்ளார இருந்தாங்க. ஏன்னா அது தேவனோடு ஐக்கியப்பட்டிருந்த ஒரு இடமாக இருந்தது. தேவ சமூகமே நம்முடைய இளைப்பாறுதல் சொல்லிட்டு இளைப்பாறுதலை குறித்து பார்த்த பகுதிகளில் நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்தபடி ஏதேன் என்னும் இளைப்பாறுதலுக்குள்ள இருந்த ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாமை என்னும் பாவத்துல விழுந்ததுனால்தான் அந்த இளைப்பாறுதலை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்காங்க. அன்றைக்கு நன்மை தீமை அறியத்தக்க அந்த ஒரு கண்ணினால பிசாசானவன் சர்ப்பத்தின் மூலமாக அவங்கள வஞ்சித்து அந்த இளைப்பாறுதலிருந்து வெளியேற்றினான். இந்த நாட்களை நம்ம எடுத்துக்கொண்டோம்னா நமக்கு முன்பாக பிசாசானவன் அநேக கண்ணிகளை வச்சிருக்கான். அது நம்ம பார்க்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு டிவியா இருக்கட்டும், இல்ல போனா இருக்கட்டும், இல்ல நம்ம பார்க்கக்கூடிய எந்த ஒரு சோசியல் மீடியா இருக்கட்டும், நம்ம பார்க்கக்கூடிய பழகக்கூடிய மனிதர்களாக இருக்கட்டும், அவங்க நமக்குள்ளார புகுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும், இது எல்லாவற்றின் வாயிலாக பிசாசானவன் எப்படியெல்லாம் நம்மளை வஞ்சிக்கலாம், யாரை விழுங்கலாம்னு சொல்லிட்டு வகை தேடி சுற்றி தெரிகிறான். அப்படி இருக்கும்போது நாம மறுபடியுமா இந்த கீழ்ப்படியாமைக்குள்ள விழுகிறவர்களாக இருக்கக்கூடாது. நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டிருக்காரு. அவர் மூலமாக கிருபையும் சத்தியத்தையும் பெற்று கொண்டிருக்கிறோம். அது மாத்திரம் இல்லாம அவரை விசுவாசிக்கும் போது நமக்கு துணையாளராகிய பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்காரு. நம்முடைய சொந்த பலத்தினால நாம தேவனுடைய வார்த்தைகள்ல முழுமையாக நிற்க முடியல, முழுமையாக நன்மை செய்கிறவர்களாக இருக்க முடியலங்கிறதுனால தேவ பலனாக அவர் நமக்கு சேர்க்கப்பட்டிருக்காரு. அவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கணும். அப்படி செவி கொடுக்கும் போது அவர் எல்லாவற்றையும் கண்டித்து உணர்த்துவாரு. அப்போ நம்மளுடைய இருதயத்தை கடினப்படுத்தாம அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தோமே ஆனால் நம்மால தேவன் வைத்திருக்கிற இளைப்பாறுதலுக்குள்ளார பிரவேசிக்க முடியும். அவர் நமக்கு வைத்திருக்கிற பரம கானானை எட்ட முடியும். நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும். இதையெல்லாம் அறிந்து கொண்டு நம்ம கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக இருக்கணும். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கணும். எபிரேயர் 3வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனத்துல கூட நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். இதே பகுதி நமக்கு சங்கீதம் 95வது அதிகாரத்துல கூட கொடுக்கப்பட்டிருக்கு. அந்தபடி நாம இன்று பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை கேட்கிற ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கோம். அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவர் மீது நம்முடைய கண்களை வைத்து அவர் காட்டுகிற வழியில நம்ம நடக்கணும். நம்முடைய எல்லா சிந்தைகளையும் சிலுவைக்கு கீழ்ப்படுத்தினவர்களாக மாற்றணும். நம்முடைய ஜெப வேலைகள்லயும் நம்ம சபைக்கு செல்லும் நேரங்களிலும் மாத்திரம் தேவனுடைய ஐக்கியப்பட்டிருக்க கூடாது. எந்த வேலையிலும் நம்ம அவரோடு ஐக்கியப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும். அப்படி இருக்கும் போதே நம்ம ஜாக்கிரதையாக இந்த இளைப்பாறுதலுக்குள்ளார பிரவேசிக்க முடியுங்கிறதே தேவன் இந்த வார்த்தைகள் மூலமா நமக்கு காண்பிக்கிறாரு. அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா,
கீழ்ப்படியாமைனால இளைப்பாறுதலுக்குள்ளார பிரவேசிக்க முடியாத அநேக திருஷ்டாந்தங்களை எங்களுக்கு இந்த வேதத்தின் மூலமாக காண்பிக்கிறீங்க ராஜா. இதை அறிந்தவர்களாய் நாங்க கீழ்ப்படியாமைக்குள்ளார போகாத படிக்கு எங்களை காத்துக்கொள்ள பரிசுத்த ஆவியானுடைய துணையை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க தகப்பனே. அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து உம்முடைய வழிகளில் நடக்கிற பிள்ளைகளாக எங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தாம நீங்க எங்களுக்கு வைத்திருக்கிற தயவுள்ள சித்தத்தின்படி நடந்து எங்களுடைய கிரியைகள் எல்லாம் முடித்து உம்முடைய இளைப்பாறுதலுக்குள்ளார பிரவேசிக்கிற ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுங்க தகப்பனே. பிசாசானவன் வைத்திருக்கிற கண்ணிகளுக்கு விளக்கி எங்களை பாதுகாத்து கொள்ள தேவரீர் எங்களுக்கு தயவு பாராட்டுங்க ராஜா. எங்களுக்கு உம்மை பற்றி கொள்கிற உணர்வின் ஆவிய ஊற்றுங்கப்பா, ஞானத்தின் ஆவிய ஊற்றுங்கப்பா. அந்தபடியா எங்களை உம்முடைய வழிகள்ல நடத்த போகிற தயவிற்காய் நன்றி தகப்பனே. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் ஆமேன்.